அவர் அமெரிக்கால செட்டுது 20 வருஷமா. அப்படி நேரம் வந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரெயிட்டா வந்தவொன்னு முதலமைச்சர் தான். எங்க அண்ணன் விஜய் மாதிரி இந்த அடுத்த அக்கா புருஷன் அமெரிக்கா மாப்பிள்ள அந்த கேரக்டர் அடிக்க மாட்டாரு. வந்தா எம்எல்ஏ எம்பி தான். எம்பிக்கு சீட்டு இடம் கிடைக்கல, இப்ப எம்எல்ஏ சீட்டு உடனே அந்த விளம்பரத்தை வச்சுக்கிட்டு நான் மாற்றுவேன் மாற்று மண்ணின் மைந்தன் மக்களின். அப்ப நாங்க என்ன வெளியூர்காரங்களா? நாங்களும் மண்ணின் மைந்தா மக்களின் வேட்பாளர் தான். என்ன மண்ணின் மைந்தா? எத்தனை வருஷம் இந்த மக்களுக்காக பாடுபட்டீங்க? என்ன ரோட்ல போராட்டம் பண்ணீங்க? எந்த சாராய கடை அடைச்சிங்க? நான் சாராய கடை போராடி அடைச்சிருக்கேன். எங்க ஊர் வடுகுவட்டிக்கு பக்கம், எங்க பக்கம் வடுகுவட்டி பக்கத்துல ஒரு சாராய கடை திறக்கிறான். 2 மாத காலம் அந்த சாராய கடை இருக்குது. 11 நாட்கள் போராடுறோம். கடைசி 2 நாட்கள் நானும் அந்த ஊரை சேர்ந்த வடுகுவட்டி சேர்ந்த கிருஷ்ணனின் ஒரு தம்பியும் 2 நாட்கள் 48 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து சப் கலெக்டர் வந்து எனக்கு தண்ணி கொடுத்து, அப்புறம் கலெக்டர் அந்த பிரபாகர் சில்வா அவர்கள் கையெழுத்து போட்டு 7 ஆண்டுகள் அந்த சாராய கடை மூடப்பட்டது. இன்னை வரைக்கும் திறக்கப்படல. ஆனந்த ஒரு கடை எடுத்துப்பாரா? அவங்க தம்பி மனவர் எம்எல்ஏ இருந்தாரு, அவரே 2 கடை நடத்தினாரு. எது? அவர் தம்பி தானே மனவர. அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு யாருக்கு போயிருக்காரு? விஜய்கிட்ட தம்பி இருக்காரு. இப்ப சீட்டு வாங்கிருக்க வேண்டியதானே? அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அதனால தம்பி நிக்கல. அண்ணனுக்கு கிடைக்கல, தம்பி வந்து நிக்கவா? யோசிச்சு பாருங்க, என்ன அரசியல் இது? அப்ப மாறி மாறி அவர்கள் சொல்லுவாங்கல்ல, அரசியலில் நிரந்தரமான நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. அவங்களுக்கு நமக்கு இருக்கணுங்க, எல்லாருமே நமக்கு நிக்கணும். எப்படி இருக்கணும்? நமக்கு நல்லது செய்தவன் நல்லவன், நமக்கு நல்ல எதிரியாக வேண்டாம், அவனை தோக்கடிப்போம். இப்ப ஸ்டாலின் இந்த வட்டம் கொடுத்தாரு படம், எதுக்கு பணம் கொடுத்தாரு? 3000 ரூபாய் கொடுக்காரு. எதுக்கு சொல்றாரு? மார்ச் ஏப்ரல்ல வெயில் ரொம்ப அடிக்கும், நீங்க ஒரு தர்பூசணி பழம் சர்பத்து வாங்கி சாப்பிட்டுங்க, 1000 சேர்த்து தர்றேன். எப்போ? 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது, போன வருஷம் முந்தின வருஷம் வெயில் அடிக்காம பனிக்கட்டியா மண்டையில கிடைச்சா நமக்கு. அப்பெல்லாம் வெயில் தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது.